எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகை தீபத்துக்காக சிறுபருப்பும் தேங்காய் பால் பாயசம் செஞ்சுருக்கேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் கார்த்திகை தீபத்துக்காக சிறுபருப்பு பாயசம் இது 100 பருப்பு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிர்னி பழம் விதை, ஏலக்காய், ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். இது இல்லாமல் அரை முடி தேங்காய் பால், ஆக்சுவலாக தேங்காய் திருவி போடுறதுல இதை எடுத்து அரைச்சி வடிகட்டி அந்த பால் எடுத்துக்கலாம். ஒரு 2 வடிகட்டி எடுத்துக்கலாம், ரொம்ப தனியாக எடுத்துடாதீங்க, போதும் அது. சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிறுபருப்பு பாயசம் இப்போ பருப்பை முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பேனில் போட்டு வறுத்துக்கலாம். சும்மாவே பேன் ஆல்ரெடி சூடு ஆயிடுச்சு. சும்மா ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பராக அந்த மனம் நல்லாயிருக்கும். சிறுபருப்பு உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தும் ஊற வைக்கலாம். உங்களுக்கும் செய்யலாம் இந்த மாதிரி. வெண்பொங்கலுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு மனம் வரும் இல்லையா, அப்போது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. 1/2 லிட்டர் பால் நான் கேஸில் வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே பருப்பை கொஞ்சம் தண்ணியில் இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா கூட போதும், ஊறிடும் இல்லையா. பருப்பு போட்டுடலாம், பால்லே வேகட்டும். நான் பச்சை பாக்கெட்டு நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ப்ளூ பாக்கெட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும், அது டேஸ்ட்டே இருக்காது வேறு. நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ண போகிறதுல நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் சுகர் இருக்குதுன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. சிறுபருப்பு சீக்கிரம் வெந்துடுங்க. சும்மா உங்களுக்கு பருப்பை வறுத்து அதுக்கப்புறம் நான் ஒரு ஊற வச்சு ஒரு 2 அலசி எடுத்துக்கிட்டேன். இந்த பாலை ஸ்லிம்மில் வச்சு அதை காஞ்சி ஃபஸ்ட்டு பொங்கி வரத்துக்குள்ளே இப்போ பருப்பை அலம்பி போட்டுட்டேன். பருப்பு இன்னும் வெந்துட்டுருக்குங்க. வீடியோக்காக கொஞ்சம் டக்குன்னு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஊற வச்சுட்டு பால் அதுக்கப்புறம் காச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆல்ரெடி பால் காசு இருந்தாலும் ஆறின பால் இருந்தாலும் ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், தேங்காய் பால் 1/2 முடி தேங்காய் பால் எடுத்து 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நான் 100 பருப்பு எடுத்தேன், அதே அளவுக்கு 100 வெல்லம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா வேணும் போட்டுக்கோங்க. இது கூட ஏலக்காய் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் இல்லாமல் பாயசமா சிறுபருப்பு பார்த்தீங்களா, பால் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்படியே 100 எடுத்தாலே 50 எடுத்தால் கூட போதும். நான் இதில் தேங்காய் பால் ஊற்றுறதுனால 100 பருப்பு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே பால் காசுங்க ஆல்ரெடி முதலே வறுத்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வெந்துடும். நான் ஸ்லிம்லேயே வச்சு தாங்க பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா பால் சுண்டிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும் இல்லையா. வேணும்னா நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் கடைசியாக. இது டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அந்த 1/2 லிட்டர் பால் அப்படியே காசி எடுத்துக்கிட்டேன். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லமும் கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம சக்கரை பொங்கலை போடுவோம் தெரியுங்களா, போட்டு நல்லா வெந்து வரணும்னு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் போட்டு ரொம்ப கொதி விட தேவையில்ல, சும்மா அப்படியே போட்டு ஒரு கொதி போதும். ஏற்கனவே பால், சிறுபருப்பு, இன்னும் தேங்காய் பால் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் அந்த பாயசம்.
அப்புறம் இருக்குங்களா, ஒரே ஒரு கொதி வரட்டுங்க, நிறுத்திடலாம். சும்மா சொல்கிறேங்க, ரொம்ப அமிர்தமாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த தேங்காய் பாலுக்கும் சிறுபருப்புக்கும் அந்த வெள்ளத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இப்போ நம்ம கொதி வந்ததில் போதும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நெய் ஊற்றி தாளித்து கொட்டிடலாம். அந்த கிர்னி விதை வெடிக்குதுங்க, அதனால கொஞ்சம் தள்ளி நின்று போங்க. அது இருந்தால் போடுங்க, ஆப்ஷன் தான். நீங்கள் முந்திரி இருந்தாவே போதும். பக்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பாயசம். இது கூட நான் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நான் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு குங்குமப்பூ போட்டு காமிக்கிறேன். எல்லாம் கார்த்திகை தீபம் வருது இல்லையா, இன்னைக்கு இந்த பாயசத்தை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குன்னு நீங்கள், ஏன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. குங்குமப்பூ சேர்க்குறேங்க. குங்குமப்பூக்கு வந்து உங்களுக்கு வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, குங்குமப்பூ வேண்டாம்னா விட்டுடுங்க. ஆனால் இது உடம்புக்கு நல்லது இல்லையா, ஸோ அதனால் இதை போடுறேன். பாயசம் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என்னதுன்னா, கார்த்திகை தீபத்துக்காக நம்ம விளக்கேற்றாமல் எப்படிங்க பாயசம் செய்ய முடியும். ஸோ என்ன ஊற்ற போகிறேன் தெரியுங்களா, தண்ணி ஊற்ற போகிறேன். தெரியுதா பாருங்கள், எப்படி தண்ணி ஊற்றினோன்னே விளக்கு எப்படி எரியுது பாருங்கள் பிரகாசமாக. அதே மாதிரி இந்த பக்கமும் இது ஒரு அகல் வந்து 20 ரூபாய் தாங்க விற்கிது. இது ஆக்சுவலாக வாட்டர் லேம்ப்பு. இது நான் தனியாக ஒரு வீடியோவே போடணும்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு காற்றடித்தாலும் அணையாது. இது தண்ணியை ஊற்றி அப்படியே ஏற்றிக்கலாம். அப்புறம் பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். சரி, இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.